எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய வருகை குறித்தும் எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்தும் 1000 வருஷ அரசாட்சி குறித்தும் தேவ சட்டத்தையும் தேவ திட்டத்தையும் அறிந்து கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய சட்டம் புதிய ஏற்பாடு 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். தேவன் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக இயேசு வந்து இந்த பூமியில் இருந்து 1000 வருஷ அரசாட்சி நடத்துவதில்லை. இயேசு எப்போ வராரு? பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது சூரியன் இருளடையும். தேவன் வரும்போது, பகிரங்கமாக வரும்போது, தேவ தூதர்களோடு வரும்போது, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும்போது, வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்ட அந்த சூரியன், வார்த்தையினாலே தேவன் வரும்போது சூரியன் இருளடையும். தேவ எக்காலத்தோடு வானத்தில் இறங்கி வருவார். நித்திரை அடைந்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே இதை புரிஞ்சுக்கணும். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். பூமியில் இருந்து ஆட்சி செய்வதில் எடுத்துக்கொள்ளப்படுவது, ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவது. அதுக்கு முன்னாடி 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். அதுக்கு பின்னாடி 1000 வருஷ அரசாட்சி முடிச்சோடனே ரகசிய வருகை. இது மணவாட்டிக்கு, புத்தி உள்ள கன்னிக்கு, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிக்கு தான் விளங்கும். பரலோக ராஜ்யம் புறம்பே இருக்கிறவர்களுக்கு மறைக்கப்பட்டது, உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இது வெளிப்பாடு. தேவனுடைய ஞானம், தேவனுடைய விஞ்ஞானம் எல்லாத்துக்கும் விளங்காது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து இஸ்ரவேலுக்கேல் நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒரே தேவனை ஆராதிக்கும் போது தான் மணவாட்டி. மற்றதெல்லாம் மண்ணாண்டி, ஊமாண்டி, ஓட்டாண்டி. ஆகவே தேவனுடைய சட்டத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளணும். உலகத்துக்காகவும், மாம்சுக்காகவும், மண்ணுக்காகவும், மதத்துக்காகவும், பொண்ணுக்காகவும், பொருளுக்காகவும் உலகத்தை சார்ந்து வாழாமல் 100% தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்யணும். ஆகவே முதலாவது 1000 வருஷ அரசாட்சி நடக்கணும். இயேசு உலக முடிவு வரைந்தும் சகல நாட்கள் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் எப்போ வருவார், எப்படி வருவார்னு அவரே சொல்கிறார். தேவன் வரும்போது மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்பட்டு மகிமையோடு வருவார். சகல ஜாதியாரும் கண்டு புலம்புவார்கள். ஆகவே தேவனுடைய சட்டத்தை தெளிவாக அறிந்து கொள்ளணும். இயேசு வந்து இந்த பூமியில் இருந்து மரித்தவனை எழுப்பி அவனுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சு, அல்லது மகிமின் சரீரத்தில் பாதி பேரும், மாம்ச சரீரத்தில் மீதி பேரும் வாழ்வது இல்லை. நல்ல வித்தும் கள்ள வித்தும், கள்ள நோட்டும் நல்ல நோட்டும் ஒன்றா இருக்காது. ஆகவே இருளும் ஒளியும் ஐக்கியமாக இருக்காது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு தேவனுடைய சட்டத்தையும் திட்டத்தை அறிந்து கொள்ள தேவன் தான் உதவி செய்யணும். சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் பழைய பாம்பாகிய வலு சருப்பத்தை கட்டி பாதாளத்தில் பூட்டி நமக்கு 1000 வருஷ அரசாட்சி டூட்டி தேவன் தருவார். அது 1000 வருஷ அரசாட்சி டிசைன் பண்ணும்போது தான் தெரியும். இப்பொழுது அந்த வாக்கு தத்துவ விசுவாசித்து யாரெல்லாம் மணவாட்டியாய், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னியாய், பிரமாணத்தின்படி தேவனுடைய சட்டத்தின்படி கரைப்படாமல் தேவனுக்காக உலக வழிபாட்டுக்கு மறித்து, அது ஒரு சின்ன கூட்டம். தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அழைக்கப்பட்ட அநேக பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சகல ஜாதி இரும்புக்கோல ஆளுகை செய்யும்படி சிங்காசனத்தின் மேல் உட்கார்வார்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம், வாசிப்போம். உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எடுத்துக்கொள்ளப்படுறது அது கடைசியில் நடக்கும். தேவதூதன் வந்து அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள் ஒரு முனை மட்டும் மறுமுனை மட்டும் கூட்டி சேர்ப்பார்கள். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவது இது கடைசி வருகை. உலகம் முடிஞ்சு 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்சு, சாத்தானுடைய அந்திகிறிஸ்து கோமாளி தாத்தா ஆட்சி முடிஞ்சு உலகம் முடியும் போது பகிரங்கமாய் வருவார். அதுக்கு முன்னாடியும் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். உலகம் முடிவு வரைந்து சகல நாட்டில் நம்மோடு கூட இருக்கிற தேவன். இப்பொழுது தேவன் நமக்கு அந்த 1000 வருஷ அரசாட்சி தருவார். ஆனால் நாமளும் மரணத்தை காணாமல் மறுரூபமாக்கி தேவனுடைய மகிமின் சரீரத்தை பெற்று இளமையை கழுகை போல புதுப்பிப்பார். இது ஒரு விஞ்ஞானம். தேவனுடைய
கிராவிட்டி சேஞ்ச் பண்ணி கொடுப்பார், உலகத்தை டிசைன் பண்ணி கொடுப்பார். ஆகவே இந்த சட்டத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொண்டு ரகசிய வருகை எது? மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1-11 முடிய, 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து இது 15வது வசனத்திலிருந்து இது பகிரங்க வருகை, இது ரகசிய வருகை கிடையாது, எடுத்துக்கொள்ளப்படுவது. ஆகவே இந்த வேத பகுதியை நம்ம தெளிவாய் அறிந்து புரிந்து சத்தியத்தின்படி, சட்டத்தின்படி, திட்டத்தின்படி தேவனை விளங்கி கொள்ள தேவன் உதவி செய்வார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ள இருந்து சகல சத்தியத்தில் நம்மளை வழிநடத்துவார். சத்தியத்தை செவி கொடுத்து வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் தேவனுடைய சத்தியத்தில் நடக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.